தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரதமர் மோடிக்கு மர்ம நபர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள என்ஐஏ கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அந்த மர்ம நபர் பிரதமர் மோடியை கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஹிந்தியில் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்திருக்கிறார். என்ஐஏ புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், அந்த மர்ம நபர் யார் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கா? விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கா? மேலும் ஹிந்தியில் பேசியிருக்கிறார். ஹிந்தியில் என்ன பேசினார்? பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த செய்தியானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அலுவலக கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இந்தியில் பேசிவிட்டு அவர் இணைப்பை துண்டித்திருக்கிறார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது சைபர் கிரைம் போலீசார் யார் அந்த மர்ம நபர், எதற்காக கால் செய்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார், அவரது நம்பர் என்ன, எங்கிருந்து கால் செய்தார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது சைபர் கிரைம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 3 தினங்களுக்கு முன்பாக 4 தீவிரவாதிகள் குஜராத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு சென்னை வழியாக சென்று குஜராத் அகமதாபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முகமது நுஸ்ருத், முகமது பாரிஸ், முகமது ரசிதீன் மற்றும் முகமது நஃப்ரான் ஆகிய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 4 நபர்களும் ஐஎஸ் தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருந்து இலங்கையில் இருந்து சென்னை விமான நிலையம் வழியாக குஜராத் சென்று அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்துவதற்காக அவர்கள் திட்டமிட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே குஜராத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு 4 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமானது சென்னையை மட்டுமின்றி இந்தியாவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.